செந்தில்நாதன் அவர்கள் திராவிட இயக்கத்துறை போடுவார் மதிப்பிற்குரிய வைகோ அவர்களுடைய பாசத்திற்குரிய செந்தில்நாதன் அவர்கள் நன்கு படித்தவர், விவசாயியாகவும் இருக்கிறார், ஒரு தொழிலதிபராகவும் இருக்கிறார். அதனால் விவசாயிகளுடைய கோரிக்கைகள், வர்த்தகர்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் தெரிஞ்சவர், அறிந்தவர். உங்களுக்காக உழைக்க காத்திருக்கிறார், உங்களுக்காக உழைக்க ஒரு வாய்ப்பு கிட்ட வந்திருக்கிறோம். அவருக்கு உதயசூரிய சேர்ந்ததுல நீங்க வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் ஈரோடு கிழக்கு நம்முடைய காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு கோபிநாத் பழனியப்பன் அவர்கள் இங்கே போட்டியினார். நம்முடைய தலைவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர், அதை சோனியா காந்தி சகோதரர் ராகுல் காந்தியுடைய நம்பிக்கையை பெற்ற வேட்பாளர், எல்லாத்துக்கும் முதல்ல உங்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் பெற்றக்கூடிய வெற்றி வேட்பாளர். நீங்க இவருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில கோபிநாத் பழனியப்பன் அவர்களுக்கு கடைசி வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு இந்த 3 பேரையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கிறேன். நான் கடந்த 16 நாட்களா தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 5 தொகுதி 6 தொகுதி 7 தொகுதி மக்களவை எடுத்து வந்தீங்க. நீங்க மாடல பயிற்சி இந்த அடிமை கூட்டத்துல இன்னைக்கு நீ சொல்லிட்டு போயிடுவாரு, என்ன திட்டுவாரு, ரொம்ப கண்ணால திட்ட ஆரம்பிச்சாரு. நான் உடனே வாங்கிட்டேன். உடனே மக்கள் பார்த்துருப்பீங்க, உடனே கொடுத்துருப்பீங்க. ஆனா ஒரு கொண்டை அடிமையை பார்த்துருக்கீங்களா? யாருக்கு கொண்டுறீங்க? கடப்பாடி மோடிக்கு நம்பர் 1 கொண்டை அடிமைன்னு சொன்னேன். எதுக்காக அவருக்கு கோபம் இருந்துச்சு? எனக்கு வந்து அனுபவம் இருக்கிறார். ஆமா, எனக்கு அனுபவம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கார் கொடுத்து மதுரை வாங்குற பொறுப்பு வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த மாதிரி தண்ணி கொடுத்துட்டு மயிலாடுதுறை இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடையாது. அதெல்லாம் கொடுத்து போச்சு. இன்னும் போட்டோ பத்தி கேட்கக்கூடாது. போட்டோவே எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்ளதா இந்த சினிமாவை பாட்டு சரி, இதே மாதிரி நிகழ்ச்சிகளையும் இதே உணர்வோடு அடுத்து 5 நாட்கள் கீழே ஒன்று படுத்துக்கிறது, அவர் தூங்கிட்டு கால ஒன்றுங்கிறது, அவர் தான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி. சரிங்களா? நான் இந்த போட்டோ நல்லா இருக்கா? இந்த அடிக்கடி கூட்டத்துக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் இடம் கிடையாது சொல்லக்கூடிய தேர்தல் சட்டமன்றத்தில் செஞ்சு கொடுத்தீங்களா? நீங்க முறை கொடுத்தீங்க. எதிர்கட்சியில நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியே சட்டமன்ற வேட்பாளர்கள் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் 132 கொண்டு வந்துட்டேன். கொடுமுடி பட்டியல்ல கூட்டுக்குடியிருந்த நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய திராவிட அரசு குரங்கன்புரம் மூலையில 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பாசன மேம்பாட்டு பணிகள் நடைபெற்றது. யார் செஞ்சு கொடுத்தா? நம்முடைய முதலமைச்சர். 2 கோடி ஒதுக்கீடு சிவகிரி பேரூராட்சி பகுதியில சாலைகள், பாலங்கள் மற்றும் வழிகால் அமைக்கின்ற பணிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். சுதந்திர போராட்ட தியாகி பிரதானுக்கு 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு இன்னைக்கு சிலையிடக்கூடிய வழிமன்றம் கட்டி கொடுத்திருக்காரு நம்முடைய முதலமைச்சர். 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டு ஈரோட்ல இன்னைக்கு ஒரு சோலார் பஸ் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர். வெங்கம்பூர்ல புதிய சமுதாய நலக்கூடம், அரசூர் கொடுமுடி சாலை வரைக்கும் மங்களா ஆந்திரா அரசு வரைக்கும் புதிய சாலை, கன்னிப்பாளையத்தில் நெல்லறிவின் களம் மற்றும் வேளாண் கிழங்கு, சிவகிரி அரசு கல்வி பணியில கூடுதல் வகுப்பறைகள், மாற்ற வசதி, வடுகப்பட்டி பேரூராட்சியில ஒரு புதிய ஓவர் டேங்க். ஈரோடு மாவட்டம் வந்து இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். கொடுமுடியிலிருந்து நாமக்கல் மாவட்டம் வரைக்கும் துணிக்கல் பாதையிலிருந்து செல்லும் வகையில் காவிரி ஆணையத்திற்கு மேம்பாலம் அமைக்கிறது ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. நிச்சயம் நம்முடைய நாமக்கல் ஆட்சி அமைச்சவங்க நம்முடைய முதலமைச்சருடைய பாதை கேட்டு இந்த கோரிக்கை நிச்சயமா நம்முடைய முதலமைச்சர்கள் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த பகுதிக்கு, இந்த மாவட்டத்துக்கு, இந்த தொகுதிக்கு என்னென்ன செஞ்சிருக்கோங்கிறத மட்டும் சொன்னாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கடந்த 5 வருஷத்துல பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சில திட்டங்களை மட்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டுறாரு. ஆட்சி மன்றமே நம்முடைய தலைவர்
ஆட்சி வளர்க்க ஆட்சி பொறுப்பேற்று நம்ம முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணத்துக்காக வேலை கொடுத்தாங்க. இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 1000 ரூபாய் சொல்லலாம். அரசு பள்ளிக்கு குழந்தைங்க போனா பசியோட படிக்கிறது முதலமைச்சர் ராஜ்பவன் திட்டம். பள்ளிக்கூட குழந்தைங்க கல்லூரிக்கு போட்டு அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை அரசு பள்ளி படிச்சுட்டு எந்த கல்லூரிக்கு போய் சேர்க்கலாம். தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை முதலமைச்சர் வாங்கியிருக்காரு. இப்ப சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வச்சு ஒரே மாசத்துல கொடுத்து கொடுத்தோம். எல்லாத்தோட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம தலைவர் கொடுத்த வாக்குறுதி செஞ்சு கொடுத்தவாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 குடும்பங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை டிபார்ட்மெண்ட் பாஜகவும் அதிமுகவும் வேலை பண்றாங்க. தேர்தல் காலம் காட்டி 3 மாதம் நிப்பாட்டுவதற்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனா நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்ன பண்ணாரு, 1000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசம் சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு 2000, 5000 ரூபாய் 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க இல்லையா? தேர்தல் நாள் 23, இன்னும் 5 நாட்கள் இருக்கு. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் கணிசனையும் வாக்களிக்க முடிவு பண்ணிருக்கிறார். ஒவ்வொரு ஓட்டும் 5 ஓட்டா 10 வாக்கா 20 வாக்கா வருகிறோம். நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 5 நாள் யார் யாரெல்லாம் சந்திக்கிறோம் உங்க தெருவில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கு போங்க. அனைத்து வாக்காளரையும் சந்திச்சு உதயசூரியனுக்கு வாக்குகளை கணிசனுக்கு வாக்குகளை நம்முடைய ஆட்சி 5 வருஷம் என்ன பண்ணிருக்கோங்கிறத சொல்லுங்க. மீண்டும் ஆட்சி வந்தா என்ன பண்ணுவோங்கிறத சொல்லுங்க. முக்கியமா தண்ணி கொடுத்து அடைவி கொடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள உத்தரவாதங்கள்ல அந்த பிரச்சாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயம் இந்த 3 தொகுதிகளையும் மிகப்பெரிய ஆட்சி வெற்றி பெற போவது உறுதி. முக்கியமா மனக்குறிச்சி சொல்லுங்க செந்தில்நாதன் உதயசூரியன் ஈரோடு மேற்கு தொகுதியில அமைச்சர் முத்துசாமி உதயசூரியன், ஈரோடு கிழக்குல திரு கோபிநாத் பையன் அவர்களுக்கு கடைசி வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை உறுதி செய்ய சொல்லுவீங்களா? அன்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக கேட்கிறேன், தலைவருடைய மகனாக கேட்கிறேன், இன்னும் பெருமையா புரியுமா சொல்றா தலைவருடைய பேராக கேட்கிறேன். வாக்குறுதி வாக்குறுதி நன்றி நன்றி நன்றி.